ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியில் இப்போ எங்கே தெரியுமா இருக்கிறோம்? அண்ணா இருக்கார் பாருங்கள். அண்ணா சாலையை நோக்கி அண்ணா கை காட்டுவார். அதை நோக்கி நம்ம போகணும். இப்போ இந்த ரைட் சைடில் இடம்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் ரோலெக்ஸ்ன்ட்டு முட்டை தோசையும் எறா குழம்பும் பிரமாதமாக இருக்கும். அந்த இடத்துல சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நைட்டில் 12-1 மணி வரைக்கும் க்ரௌடு இருக்கும். இப்போ இந்த போத்தீஸ் தாண்டின உடனே ராம் இன்டர்நேஷ்னல் ஒரு ஹோட்டலு, பாரம்பரியமான ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்க போகிறோம். அது இன்றைக்கும் ஃபேமிலியோடு தங்க அற்புதமான இடம், நல்ல ஹோட்டல். இது 5 ஸ்டார் கொடுக்கலாம். அதாவது அதன் பிறகு நம்ம இப்போ நேரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு சைக்கிள் ஸ்டாண்டும் ஒரு சைடில் பார்க் ஒன் வே மாரி போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி பல விதமான கடைகளும் பல விதமான லைட்டுகளும் பலன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி நேரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதுபோல் நேரு ஸ்ட்ரீட்டில் இல்லாத அதிகபட்சமான பல பிராண்டு ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே லோக்கல் கடைகள் தான் அதிகம். அதேமாதிரி இந்த நேரு ஸ்ட்ரீட்டு சண்டே மார்க்கெட்டுக்கு மிக பிரபலம். சண்டே மார்க்கெட்டு 2 பக்கமும் டிராஃபிக் அடைச்சிட்டு 2 பக்கமும் கடைகளில் கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். ரொம்ப மலிவு விலையில் சட்டை, துணிகள், பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். அப்படி இருக்கும் சண்டே மார்க்கெட்டு. சண்டே மார்க்கெட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஃபேமஸ்ஸு. யார் வந்தாலும் சண்டே மார்க்கெட்டை பார்க்க தவறாதீங்க. சண்டே மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோல் பாண்டிச்சேரினாலே ஆன்மீக பூமி. இந்த இடம் பழசு, முன்னாடி ஜெயிலாக இருந்தது தான் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அதுமாரி பாண்டிச்சேரி ஆன்மீக பூமி. ஆனால் நாம் இன்றைக்கி பாண்டிச்சேரியை சுற்றுலா ஸ்தலத்துக்கு வேறொரு காரணத்திற்காக தான் பல ஊர்லேருந்து பல பேர் வராங்க. இருந்தாலும் இங்கு வேதபுரி என்று அழைக்கப்பட்ட வேதபுரீஸ்வரர் ஆலயம் உள்ள கோயில். இது ஒரு ஆன்மீக பூமி. பல சித்தர்கள் வாழ்ந்த இடம். பாரதியார், பாரதிதாசன் போன்ற மிக பெருங்கவிஞர்கள் வலம் வந்த பகுதி. மிக சிறந்த தேசபக்தர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள், மிக அற்புதமான நல்லவர்கள், வல்லவர்கள்லாம் வாழ்ந்த ஒரு அற்புதமான பூமி தான் இந்த பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி ஒரு போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் ஊர். அந்த ஊரில் நீங்கள் அரவிந்தர் ஆசிரமம் போன்ற எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், அற்புதமாக இருக்கும். அதுபோல் இந்த பாண்டிச்சேரியில் எல்லாருமே மேக்சிமம் எதுக்காக வராங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், இங்கே மலிவு விலையில் கிடைக்குதுன்னு வராங்க. அதுதான் இந்த இடம். இதோடு நம்ம இந்த இதை முடிப்போம். அடுத்த விலாகில் நாம் பீச்சு, பாண்டிச்சேரி பீச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், பாண்டிச்சேரி பீச்சில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக. இப்போ இந்த ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்கும்.